ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. பழனி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க அண்ணனுங்களால. இந்த விஷயம் தெரிய வருது, எல்லா விஷயமுமே தெரிய வந்து சுகன்யா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணது தப்பு, என்ன இருந்தாலுமே வந்து என் புருஷனுக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கீங்க பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட. யாருக்கா இருந்தாலும் இது கோவம் வரதா செய்யும்ன்றாங்க. அப்புறம் சுகன்யாவே பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சக்திவேல் மேலேயும் முத்துவேல் மேலேயும். ஒன்று ஏமா உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது நாங்க, நீ எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு முத்துவேல சொல்றாங்க. நீங்க பண்ண தப்பு, என் புருஷன் இதனால எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எப்படி ஒரு மனநிலைமைக்கு ஆளாகி இருக்காரு, அதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானேன்றாங்க. அப்ப அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சாகணும்ன்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சுகன்யா நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயம்னு பழனி வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் பழனி, நான் உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. என்ன சும்மா விட மாட்டீங்க, பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க, என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டீங்கல்ல, ஜெயில ஒரு கொஞ்ச நாள் 2 பேர் இருங்க, அப்பயாச்சும் திருந்துறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டியர் ரொம்ப நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தேவைதான், சொந்த தம்பியுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சீங்க, இப்ப அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்பவே உங்க வேலையினோ அதை பார்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு தம்பியோடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சதுனால்தான் இப்படி ஒரு தண்டனை அந்த ஆண்டவனா பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கான்றாங்க. டே பாண்டியா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றாங்க, நான் எதுவும் பண்ணலையே, ஏன்னா அதுவா நடக்குது எல்லாம் அப்படின்னு பாண்டியன் நக்கல சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால சக்திவேலும் முத்துவேலும் சம கோவத்துல இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.